நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்ன சொல்லுங்க? என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அவருடைய நீதி எனக்கு கொடுத்தார், என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், எனக்கு வெற்றியை கொடுத்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த விலையேறு பெற்ற ரட்சிப்பே நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும். இதுக்கு உதாரணமா நம்ம பழைய பாட்டை நாங்க ஒரு நிழலாட்டமா பார்க்கிறோம். அங்க பாருங்க, அந்த யுத்த களத்துல கோலியாத் நிற்கிறாரு. கோலியாத்துக்கு பின்னுக்கு பெலிஸ்தர் படை நிக்குது. இங்க தாவீது நிற்கிறார். தாவீதுக்கு பின்னுக்கு இஸ்ரவேலருடைய படை நிக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் சார்பாக யுத்தம் செய்தது யாரு? இஸ்ரவேல் சார்பாக யுத்தம் செய்தது யாரு? தாவீது. பெலிஸ்தர் படைக்கு சார்பாக யுத்தம் செய்தது யாரு? கோலியாத். யார் யுத்தம் செய்தார்? கோலியாத். அங்க கோலியாத் என்ன சவால் விடுறான்? தாவீது வர்றதுக்கு முன்னுக்கு, உங்கள இருந்து ஒரு ஆம்பளை இல்லையா, ஒரு ஆம்பளை அனுப்புங்க, அவன் என்னையும் மேற்கொண்டுட்டான், நீங்க சொல்றத நாங்க எல்லாம் கேட்கிறோம், ஆனா நாங்க உங்களை மேற்கொண்டுட்டா, நீங்க அனுப்புறால நான் கோலியாத் மேற்கொண்டுட்டா நீங்க எனக்கு அடிமையா இருக்கும், நீங்க என்னைய பணிஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க பாருங்க, தாவீது வந்து முழு பெலிஸ்தர் படையும் கொண்டானான். தாவீது தந்த வாள் எடுத்து முழு பெலிஸ்தர் படையை திரட்டி வெட்டினாரா? அவர் வெட்டல. அவர் வெட்டினது கோலியாத்திர தலையை மட்டும்தான். ஆனா அவர் வெட்டின பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத தைரியம், இதுவரைக்கும் இருந்த பயம் நீங்கி அவனுக்கு இல்லாத தைரியம் அவங்களுக்கு வந்து முழு பெலிஸ்தர் படையை வெட்டினது தாவீது இல்ல, முழு பெலிஸ்தர் படையை வெட்டினது மேற்கொண்டது யாரு? இஸ்ரவேல் படை வீரர்கள், இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்தவர்கள். இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்து நமக்காக அவர் பிசாசோடு யுத்தம் செய்து அந்த மரணத்தை அவர் மேற்கொள்ளும் வரைக்கும் நாங்க எல்லாரும் பயந்து கொண்டுதான் இருந்தோம். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இதை பற்றின அறிவு இல்லாமையினாலதான் பயந்து கொண்டு தூரமா இருந்து கொண்டிருக்கிறாங்க. எப்ப இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார், ஒவ்வொரு இஸ்ரவேலரும், தாவீதுக்கு பின்னுக்கு இருந்த ஒவ்வொரு இஸ்ரவேலருக்கும் எனக்காக தாவீது கோலியாத்தை மேற்கொண்டுட்டாரு, இனி நான் கோலியாத்தை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று உணர்வு எப்ப வந்ததோ அவங்க என்ன செய்தாங்க? வீறு கொண்டெழுந்து முன்னோக்கி போய் அந்த படையை வெற்றி கொண்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? பிசாசை குறித்து பெருசா பார்த்து இன்னும் பிசாசை ஆண்டவர் காலால மிதித்து விட்டாரு. கல்வாரி சிலுவையில இயேசு நம்முடைய காலால பிசாசை மிதித்து விட்டார்.